மசாலா கம்மியாக டேஸ்ட் அதிகமாக மீன் வறுவல் பார்க்கலாம். 3 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் உப்பு, 1 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் போட்டிருக்கேன். எந்த மீன் வாங்கினீங்கனாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சங்கரா மீனை இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுக்கோங்க. 1/2 அன் ஹவர் ஆனதுமே இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து இதில் போட்டு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுனதுக்கப்புறமேட்டா நம்ம இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கும் போது மீன் வறுவலோட வாசனையை இன்னும் நல்ல ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 2-3 வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும், நம்மளோட மீன் வறுவல் ரெடி.